ஃப்ரெண்ட்ஸ், முதல் வணக்கம். எங்கப்பா அந்த பையனை காணோம்? வயிறு சரியில்லைன்னு லீவ் போட்டானா? இதான் ஃபுட் வ்ளாகர்ஸ் சேனல்லாம் பார்க்க வேண்டியது, ஊர் ஊரா போய் சாப்பிட வேண்டியது, கேட்டா நான் ஒரு ஃபுட்டி அப்படிங்க வேண்டியது, கடைசியில் வயிற்றை கெடுத்துக்க வேண்டியது. சூடா சாப்பிட்டது அந்த காலம், சூடு பண்ணி தான் சாப்பிட்றீங்க இந்த காலம். நொறுங்க தின்றது அந்த காலம், நொறுக்கு தீனி மட்டும் தான் தின்றீங்க இந்த காலம். சரி, இப்படி ஆளுக்கு ஃபுட்டியா இருக்கீங்களே, இந்த ஃபுட்டிக்கு தமிழ்ல என்ன யோசிக்கிறீங்க? அதை தான் நீங்க பார்க்க போறோம். தினம் ஒரு சொல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தமிழ் சொல் ஃபுட்டி. அதாவது இந்த ஃபுட்டி எப்படி சொல்லலாம்னா ரெண்டு வகையா சொல்லலாம். உணவு பிரியர், இன்னும் சில பேர் இருக்காங்க நம்ம பசங்க மாதிரி, அவங்க உணவு வெறியர். அப்ப இந்த ஃபுட்டின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுல பாருங்க, ஃபுட் என்ற வார்த்தை வருது, உணவுன்ற வார்த்தை வருது. அந்த உணவையே வெறியா சாப்பிட்றதால ஃபுட்டின்ற வார்த்தையை அவங்கள குறிக்கிறதுக்காக ஒரு பாப் கல்ச்சர்ல உருவான ஒரு சொல்லா இருக்கு. இப்ப தமிழ்ல அந்த ஃபுட்டி எப்படி சொல்றது? உணவு பிரியர்னு சொல்றதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிதான் குடிகாரங்கன்னு சொன்னா கொஞ்சம் நோ, மது பிரியர்னு சொல்லுங்க. ஆனா அது ரெண்டு சொல்லா வருது. அப்புறம் திருடுறவங்க என்ன சொல்லுவாங்க? நோ, எங்களை திருடன்னு சொல்லாதீங்க, நகை பிரியர்னு சொல்லுங்க. அப்புறம் கொள்ளடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களை பணப்பிரியர்னு சொல்லுங்க. ஸோ அது பிரியருங்கிறது சரியா பொருந்தல. உணவு வெறியர்னு சொல்றதா? என்னப்பா வெறித்தனமான வார்த்தையா இருக்கு. அவங்களை குறிக்கிறதுக்கு ஒரு சொல்ல சொல்லணும், அது பொருந்துற மாதிரி சொல்லணும், அப்பெல்லாம் அவங்கள வெறித்தனமாவும் சொல்ல முடியாது. அப்ப வேற என்ன சொல்லலாம்? அப்ப வழக்கம் போல இந்த ஃபுட்டின்றவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம். என்ன பண்றாங்க? 4 ஃபுட் வ்ளாகர்ஸோடைய சேனலை பார்க்கறது, அப்புறம் அந்த ஏரியா அட்ரஸ்லாம் நோட் பண்றது, நேரா போய் ஆற்காடு பிரியாணி ஆற்காடுல எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஆற்காடுக்கு எதேச்சையா வந்தேன் அப்படின்னு போயிட்டு சாப்பிட்டு வயிற்று வலின்னு படுத்துற வேண்டியது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்றும் பண்ணலைங்க, தின்றாங்க. இன்னும் நல்ல தமிழ சொல்லணும்னா உண்ணுதல். ஒரு பெரிய ஜாப்பனீஸ் சேயிங் இருக்கு, ஒரு மனுஷனுடைய இதயத்தை தொடணுமா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குன்றாங்க. என்ன ஷார்ட்கட் நீ சொல்லு? விவேகானந்தர் திருவள்ளுவர் சொல்லி அது இல்லப்பா. ஒரு மனிதனின் இதயத்தை தொடுவதற்கு மிக குறுகிய வழி வயிறு. ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து அந்த நல்ல சாப்பாடை அவர் உண்டு விட்டால் அந்த சாப்பாடு போட்டவங்கள நம்ம பெருமையா பேசுவோம். என்னப்பா அது ராஜ்மோகன் சார் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ருக்கணும், அவர் வீட்டு உப்பு எங்கள் உடம்புல ஓடுது. சத்தியமாக நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அது மாதிரி அந்த சாப்பாடுங்கிறது உண்ணுதல்ங்கிறது அது வெறும் ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, அது உயிர் சத்து நிறைந்தது. அப்படிப்பட்ட விஷயத்தை அவங்க விரும்பி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லணும். என்ன சொல்லலாம்? இப்ப ஒரு கன்னித்தன்மையோடு இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை என்ன சொல்லுவோம்? ஆஹா, அவ இப்பதான் மலர்ந்து இருக்கிற மலர், அவள் ஒரு கன்னி அப்படிமோ, அங்கையர் கன்னி அப்படிமோ. அது மாதிரி தின்னுக்கிட்டே இருக்கிற இவங்களை நாம என்ன சொல்லலாம்னா தின்னி. ஃபுட்டிக்கு சரியான தமிழ் சொல் தின்னி. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோல உங்களுடைய வெறித்தனமான உணவு வெறியரான ஒரு ஃபுட்டி இருப்பாரு, அந்த ஃப்ரெண்டை, அந்த தின்னியை டாக் பண்ணி ஹலோ தின்னி அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. நீங்க உண்மையான ஃபுட்டியா இருந்தா நான் ஒரு தின்னி அப்படிங்கிறது நீங்களே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா போடுங்க. வெறும் பிரியாணியை மட்டும் இல்ல, பழைய சோறை கூட பலவிதமா சாப்பிட்றவர் தான் உண்மையான ஃபுட்டி, அதாவது உண்மையான தின்னி அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. ஸோ வளர்ந்து வரக்கூடிய இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் மத்தியில ஃபுட்டின்ற வார்த்தைக்கு தமிழ்ல யாராவது கேட்டாங்கன்னா இன்னையில இருந்து நீங்க தைரியமா சொல்லலாம். தினம் ஒரு சொல்ல நம்ம கத்துக்கிட்டோம். ஃபுட்டிக்கு சரியான தமிழ் சொல் தின்னி. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். டாடா.